सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य वन्दे भगवन्तो पुनः नारायणं ब्रह्मभूं वसिष्ठं सत्यं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं भगवतं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्री शंकराचार्यमदास्य पद्मवादं च स्थामलकं च हम तौलगं वाक्येकारमज्ञान अस्मद्गुरून् सन्ततमानुदोऽस्मि सदा शिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कल्लोल उल्लसित अमृताब्धि लहरी मध्ये विराजन् मणिद्वीपे कल्पकवाटिका परिवृते कादम्बवाटी उज्ज्वले रत्नस्तंभ सहस्र निर्मित सभा मध्ये विमानोत्तमे चिंतारत्न विनिर्मितं जननीते सिंहासनं भावये। मंत्र मातृका पुष्पमाला स्तवम। पंचदशी मंत्रम வித்யா உபாசனையில அதுதான் சிகரமாக இருக்கக்கூடியது. இந்த சிகரமாக இருக்கக்கூடிய பஞ்சதசி மகா மந்திரத்தை வாங்கிக் கொள்வது, இந்த உபதேசத்தை பெறுவது என்பது சிரமசாத்தியமான காரியம். தீட்சாதிகள்னால தான் ஒருவரால் தர முடியும். அப்பேற்பட்ட இது இப்படி உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த மந்திரத்தை எடுத்துக்கணும், அந்த மந்திரத்தை நமதாக ஆக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நிறைய ஜபம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய தர்ப்பணம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஹோமம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பிராமண போஜனம் போட. இப்படி இருந்தாதான் மந்திரங்கள் சித்தியாகும். இப்படி கஷ்டமான காரியங்கள் இருக்கு. அதை பண்ணக்கூடியவர்கள் இருக்கதான் இருக்கா, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர்கள் பண்ணிக்கிறார்கள். ஆனா ஆச்சாரியால் என்ன நினைச்சார், இந்த பஞ்சதசி மந்திரமானது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும், அப்படி பாமரர்களுக்கும் போய் சேர வேண்டும். அதிகாரி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு போக வேண்டும்னா நம்ம என்ன பண்ணோம், ஸ்லோகமா எழுதிட்டோம்னாக்க அந்த ஸ்லோகத்தை அவ என்ன விஷயம் தெரிஞ்சோ விஷயம் தெரியாமையோ படிக்கட்டும். படிச்சா அதனால உண்டாகக்கூடிய பலன், பஞ்சதசி உபாசனம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் இந்த ஸ்லோகத்தை படிப்பதனாலேயே வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருணையான ஒரு எண்ணத்தோட எழுதப்பட்டது இந்த ஸ்லோகம். அந்த பஞ்சதசி மகா மந்திரமானது அது எப்படி வெளியில மந்திரத்தை சொல்ல முடியாது, அப்படின்னா ஆரம்பிக்கிறது அந்த மந்திரங்கள் இல்லையா. அதை என்ன பண்ணோம், அந்த முதல் மந்திர எழுத்தை பீஜாட்சரம் அப்படின்னு சொல்றது இல்லையா. அதுல பஞ்சதசியில காதி வித்தியை, பாதி வித்தியை, சாதி வித்தியெல்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல பிரபலமாக இருக்கக்கூடியது மன்மதனால் அருளப்பட்ட காய் என்று ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சதசி காதி வித்தியை. காதி வித்தியன்னா என்ன, காய் என்று ஆரம்பிக்கக்கூடிய மந்திரம். அதுல அந்த காய் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய முதல் மந்திரத்தை நம்ம பார்த்தோம். கல்லோல்லோல்லசித கல்லோல உல்லசித வசுதாப்தி லகரி மத்தியே அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேரு பர்வதத்துக்கு மேல ஸ்ரீநகரத்துல உயர அப்படி எழும்பி மோதல அலையில அமிர்த சமுத்திரத்துல மணி தீபம்னு ஒரு தீபம். அந்த தீபத்துல கல்பக விருட்ச தோட்டங்கள், அதுக்கு நடுவுல கடம்பவனம், அதுக்கு மத்தியில ரத்ன ஸ்தம்பங்கள்லாம் மண்டபம், சபா மண்டபம், அதுக்கு நடுவுல ஒரு உத்தமமான விமானம், அதனுடைய மத்தியில சிந்தாமணி கிரகம், அதுல சிம்ஹாசனத்துல அம்பாள் வீட்டிருக்கிறார். எப்படி நம்ம உள்ள போறோம், அம்பாளுக்கு அப்படியே அந்த அந்த ஊரையே உள்ள போனோம். போய் அப்படியே அந்த அலைகளுக்கு நடுவுல தீபத்துக்குள்ள போய்
கல்பவருஷ தோட்டங்கள் எல்லாம் தாண்டி கடம்பவனத்தை தாண்டி ரத்ன மண்டபத்தை தாண்டி அதுக்கு நடுவுல விமானத்தை பார்த்து அதுக்கு கீழே ஒரு சிந்தாமணி மண்டபம் இருக்கு. அந்த மணி மண்டபத்துக்கு நடுவுல ஒரு சிம்மாசனத்துல அப்படி அம்பாளை அழிச்சுட்டு போனார் நம்ம ஆச்சாரியா இல்லையா. இப்ப போன பிறகு இப்ப என்ன பண்ணோம், அந்த சாநித்தியம் இவ்வளவு மகிமையோட இருக்கக்கூடிய அந்த சன்னிவேஷத்துல அம்பிகையினுடைய இந்த இருப்பை இப்போ நாம தியானம் பண்ண வேண்டியிருக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமா. அடுத்தது அந்த அம்பாள் எப்படி அங்க திவ்யமான மூர்த்தியாக எல்லாரையும் கவர்ற மாதிரி அந்த சிம்மாசனத்துல சிந்தாமணி கிரகத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த 2வது ஸ்லோகம். கேனாங்க அனல பானு மண்டல லசதே ஸ்ரீசக்கர மத்தியே ஸ்திதாம் பாலார்க்கத்யுதி பாசுராம் கரதலைஹ பாஷாங்குஷௌ பிப்ரதி சாபம் பானமபி பிரசன்னவதனாம் கௌசம்பவஸ்திரான்விதாம் தாம் த்வாம் சந்திரகலாவதம் சமகுடாம் சாரு ஸ்திதாம் பாவயே. மகிமையான சன்னிவேஷத்துல அப்படி அந்த ஸ்ரீபுரத்துல அந்த ஆழ்ந்த சமுத்திரத்துக்கு நடுவுல மணி தீபத்துல அப்படி உட்கார்ந்துருக்கார் இந்த அம்பா சிம்மாசனத்துல. அவருடைய திவ்ய ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஏகாரம் அப்படின்ற ஏன் அப்படின்ற ஒரு பீஜம். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன முதல் எழுத்து க, 2வது எழுத்து ஏகாரம் ஏன் அப்படின்ற ஒரு பீஜம். அதுல ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. ஏனாங்க அப்படின்னாக்க சசாங்கம் சந்திரன், மானுடைய புயல் கொம்பு அப்படின்னு சொல்லுவோம். அது சந்திரன்ல இருக்கிறது உயல் அப்படின்னு. சில பேர் என்ன சொல்றாங்க மான் தான் இருக்கு நடுவுல அப்படின்னு. ஏனாங்கா அப்படின்னு சொல்றது மானை அடையாளமாக உடையது. ஏன அங்கா அப்படின்னாக்க மானை அடையாளமாக உள்ள சந்திரன் உடைய உள்ளது அப்படின்னா என்ன, சந்திரன் அர்த்தம். ஏனாங்க அப்படின்னா சந்திரன். அடுத்தது அனல, அது என்ன அல, அனல அப்படின்னா அனல் தமிழ்லயே நமக்கு தெரியும் அக்னி அப்படின்னு அர்த்தம். அலம் அப்படின்னா போதும் எனக்குரிய, அலம் புத்தி அப்படின்னா திருப்தி, போதும் எனக்குரிய மனப்பாங்கு. இந்த செருப்பு இருக்கு இல்லையா, நீங்க எவ்வளவு விறகு போட்டாலும் எவ்வளவு பேப்பர் போட்டாலும் அது எரிச்சுட்டே இருக்கும். போதும்னு சொல்லுமா, சொல்லவே சொல்லாது. அலம் புத்தியே இல்லை. அதனால அதுக்கு அனலம் அப்படின்னு ஒரு பேர். அக்னிக்கு பங்கி அக்னி அப்படின்லாம் பேர் இல்லையா. அதுல இன்னொரு பேர் அனல் அப்படின்னு பேரு. அனலஹா சந்திரனை சொன்னார், அப்புறம் அக்னிய சொன்னார், அதுக்கப்புறம் பானு அப்படின்னார். ஹா அப்படின்னா பிரகாஷ், பிரகாசப்படுத்துவது எது, உலகத்துக்கே பிரகாசத்தை கொடுத்து நம்மளுடைய பிரத்யக்ஷ தெய்வமாக சந்திரன், அக்னி, சூரியன் அப்படின்னு 3 மண்டலங்கள் இருக்கு. ஏனாங்க அனல பானு மண்டல லசத்து, லசத்து சூரியன். இப்படி ஆணை அடையாளமாக இருக்கக்கூடிய சந்திரன், அக்னி, சூரியன் இவர்களுடைய மண்டலம் போல பிரகாசிக்கிறது. இவ்வளவும் சேர்ந்து பிரகாசிச்சுதானே எப்படி இருக்கும் பாருங்க. சூரியன், சந்திரன், அக்னி, இப்படி எல்லா லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுறதோ அங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு இடம் எது, அம்பாள் இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கரம். இப்படி இருக்கக்கூடிய அந்த மணிப்பூரகத்துல ஸ்ரீசக்கரம் ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவுல பிந்துஸ்தானத்துல அம்பாள் உட்கார்ந்து இருக்காரு. ஸ்ரீசக்கர மத்தியே ஸ்திதாம், அது உள்ள மத்தியில இருப்பவள். அது எப்படி இருக்கு, பாலார்க்கத்யுதி பாசுராம், பால குழந்தையாக இருக்கக்கூடிய அர்க்கன் சூரியன் அப்படின்னா பாலார்க்கம்னா உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படி. பாலார்க்கத்யுதி பாசுராம், அந்த திக்கின்ற சூரியன் எவ்வளவு அழகாம, அது எப்படி இருக்கு, 1000 சூரியன் ஒரே சமயத்துல
உத்யத்பானு சகஸ்ர கோடி சதுரிஷாம் கெயூரஹாரோஜ்வலா அப்படின்னு இன்னொரு உத்யத்பானு சகஸ்ரம் நாம லலிதா சகஸ்ரநாம. உத்யத்பானு சகஸ்ர கோடி, இதுதான் 1000 கோடி சூரியன் ஒரே சமயத்துல அப்படி உதிக்கும் பொழுது என்ன ஒரு ஆபா, ஒரு பானா இப்படி ஆசுராம் இப்படி இருக்கோ அந்த காந்தி, அந்த உதிக்கின்ற காலையினுடைய காந்தியோட பிரகாசிக்கிறவளாக இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, கரதலைஹி பாஷாங்குஷௌ பிப்ரதீன், அவளுடைய கைகளின் தளங்களில் கைத்தளத்தில் என்ன வைத்துக் கொண்டார்கள்? கரதலைஹி கைத்தளத்துல பாஷ அங்குஷம் விப்ரதி, பாஷத்தையும் அங்குஷத்தையும் தரித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தரித்துக் கொண்டு இருக்க, பரணம் அப்படின்னு தரித்துக் கொள்ளுது. அந்த குடும்பத்தினுடைய பாரத்தை தாங்குவதனாலதான் அவருக்கு பர்த்தான்னு பேரு. குடும்பத்தையுடைய பொறுப்பை தாங்குவதால்தான் இவளுக்கு பாரியான்னு படி. இப்ப தாங்குகிறவள் அப்படின்னு விப்ரதி, தரிக்கின்றவர் அப்படின்னு அர்த்தம். தரிக்கின்றவள் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி வந்திருக்குன்னு ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். சரசநாமம் எப்படி ஆரம்பிச்சது? இதக்னிகுண்ட சம்பூதா அப்படின்றாரு. இவர் என்ன சொன்னார்? ஏனாங்கனானல பானுமண்டல சத் ஸ்ரீசக்கர மத்தியே ஸ்திதாம் அப்படின்னு அம்பாலானவர் சிதக்னிகுண்டசத்துல சம்போதா. அப்படி அந்த அக்னி சூரியன் மண்டலம் போல பிரகாசி சித்தக்னியில நம்மளுடைய ஆத்மா எனக்குரிய கான்சியஸ்னஸ்ல அப்படி பிரகாசித்து கொண்டு இருந்து கொண்டிருக்காள் அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்தது என்ன பண்ணி? சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியதா உத்யத்பானு சஹஸ்ராபா, உத்யத்பானு சஹஸ்ராபா. அதுக்கப்புறம் சதுர்பாகு சமன்விதா, 4 கைகளுடன் கூடினவள். இப்போ அழகா கரதலை, அப்படியே அந்த சஹஸ்ரநாமம் போற மாதிரியே ஆச்சாரியர் இருந்தார். கரதலைஹி பாஷம் அங்குஷௌ பிப்ரதீம், பாஷம் என்ன அர்த்தம்? கையில் அம்பாள் ஒரு கயரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன பேரு? ராகஸ்வரூப பாஷாட்யா. ஆகம் ஸ்வரூபம் இச்சாசக்தி குறிக்கும். பாசத்துலதான் கட்டுப்பட்டு எல்லாரும் பயங்குகிறார். இந்த பாசம் இல்லையா, இதை அம்பாள் ஓவரா பாசம் பண்ணக்கூடாது என்பதை குறிப்பதற்காக அவள் கையில ஒரு ஆயுதமாக அந்த பாசத்தை வைத்திருக்கிறார்கள். யமம் பாசத்தை வைத்துக் கொண்டிருக்கார், வருணன் பாசத்தை வைத்திருக்கார். இந்த பாசங்கள்லாம் எதை பண்றது? ஓவரா ஸ்டெப் பண்ணீங்கன்னா இந்த பாசத்தினால போட்டு இழுக்க வேண்டியிருக்கு. அந்த மார்க்கண்டேயனை யமனானவன் எப்படி பாசக்கயிற ஓட்டு இழுத்தானோ அப்படி இல்லையா, அதை குறிக்கக்கூடிய சொல்லாக இந்த பாசத்தை வைத்துக் கொண்டிருந்தார், ஆயுதமாக தரித்துக் கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அங்குஷம், இந்த அங்குஷம் ஞானசக்தியை குறிக்கக்கூடியதான ஒரு சொல்லு. குரோதாகாராங்குஷோஜ்வலா, குரோதம் மனிதன் கட்ட வழியில போகக்கூடிய தடுப்பதற்காக இருக்கக்கூடிய தொரட்டி அப்படின்னு பேரு. இந்த அங்குஷத்து இந்த யானைப்பாக வச்சிருக்கான, யானையை அடக்குவதற்காக, மதம் பிடிக்காம அடக்குவதற்காக, அப்படி மனுஷனுடைய குரோதாதி காமனைகளை எல்லாம் அடக்குவதற்காக அம்பாள் அங்குஷம் வைத்துக் கொண்டது. பாஷ அங்குஷௌ அப்படின்னு துவியல். பாஷம் இச்சாசக்தி, அங்குஷம் ஞானசக்தி. இப்படி இச்சாசக்தியும் ஞானசக்தியும் பிப்ரதி கையிலே வைத்து தரித்துக் கொண்டிருக்கிறாள். சரி, மேல் 2 கையில, முன்னாடி 2 கை இருக்க அம்பாளுக்கு 4 கையாச்சே, சதுர்பாகு சமன்விதாவாச்சே. அந்த 2ல என்ன வச்சிருக்கா? சாப்பம் பானம் அப்படி. சாப்பம் அப்படின்னாக்க வில்லு அப்படியா. சாப்பம்னா அம்பு, சாப்பம்னா தனுஷ் அப்படின்னு அர்த்தம். பானம் அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம். அம்பாள் என்ன வச்சிருக்கா? இக்ஷு கோதண்டம் கையில வைத்துக் கொண்டு, மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. மனோரூபேக்ஷு கோதண்டா, மனம் எனக்கூடிய ரூபமாக ஒரு இக்ஷு கோதண்டத்தை வைத்துப்பான். கரும்பு வில் அப்படின்னு அர்த்தம். இக்ஷு கோதண்டா ஒரு கையில அம்பாள் சாபம் தனுஷ் வச்சிருக்கா, அது கரும்பு வில்லால செய்து வச்சிருக்கான்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. அதுக்கப்புறம் பக்கத்துல பானம் அப்படி, பானம்னா அம்பு. பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படி
காயகம் அப்படின்னாக்கா அம்புன்னு அர்த்தம். சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த பானாக, இப்படி 5 பானங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஞானேந்திரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதை கட்டுப்படுத்துவதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறாள். மனசை கட்டுப்படுத்துவதற்காக கரும்பு வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறாள். இப்படி பாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக பாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். குரோதம், அந்த ஆசையை கட்டுப்படுத்துவதற்காக குரோதம் முதலிய ராகம் துவேஷம்னு 2 கெட்ட வழக்கம் இருக்க, துவேஷத்தை கட்டுப்படுத்துவதற்காக அங்குஷம். இப்படி பாச அங்குஷம் சாபம் பானம் அப்படி 4 கையில 4 வந்துட்டு. இச்சாசக்தி மயம் பாசம், இச்சாசக்தியை குறிக்கக்கூடிய சொல்லு பாசம். அங்குஷம் ஞான ரூபினம், அங்குஷ்டமானது ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. கிரியாசக்தி மதே பான, கிரியாசக்தியை குறிக்கக்கூடியதுதான் இந்த அம்பு. தனுஷி தத்தது ஜுவலம், அந்த தனுசுல இது எல்லாமே ஒழிக்கிறது அப்படின்னு 4 கைக்கும் ஒரு சிகிரிகள். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு இந்த 3 சக்தியோட இருக்கக்கூடியதுதான் எல்லா தெய்வங்களும். அதை குறிப்பதற்காக தான் வள்ளியை இச்சாசக்தியாகவும், தேவையானையை கிரியாசக்தியாகவும், முருகனை சுப்பிரமணிய சுவாமியை ஞான சக்தியாகவும் ஞான வேலோட கையில வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. எல்லா சாமிக்கும் பூமி நீலா சமேத மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்றோம். கங்கா பார்வதி சமேத பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? இச்சாசக்தி, ஞானசக்தி, சக்தி. இந்த 3 சக்தியும் இருந்தால்தான் மனிதன் எந்த காரியம் செய்ய வேண்டும், பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும், எப்படி பண்ணுவது என்று தெரிய வேண்டும், அந்த பண்ணுவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் ஒரு காரியம் நடக்கும் இல்லையா. எனக்கு உங்களுக்கு காபி கொடுக்கணும் அப்படின்னு தோணிட்டுனா எனக்கு இந்த 3 கண்டிஷன் இருக்கணும். எனக்கு உங்களுக்கு காபி கொடுக்க வேண்டும் இருக்கணும், ஏன்னா அந்த காப்பியை போன முயற்சிக்கணும். அப்பதான் உங்களால காப்பி கொடுக்கணும். சப்போஸ் நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன்னாக்க எனக்கு இச்சா சக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு, ஆனா முடியலையே, உடம்பு முடியலையே, அப்போ கிரியாசக்தி இல்லைன்னா அப்ப முடியாது. சரி, எனக்கு கிரியாசக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு, எனக்கு காப்பி எப்படி போடணும்னு தெரியும், என்னால முடியும், ஆனா உங்களுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லை, இச்சை இல்லை, அப்பவும் அந்த காரியம் நடக்காது. உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, உடம்பும் நல்லாதான் இருக்கு, ஆனா காப்பி எப்படி போடணும்னு தெரியாது சார். ஆகையினால் இந்த 3 சக்தியும் சேர்ந்தாதான் ஒரு காரியத்தை பண்ண முடியும் அப்படின்றதை குறிப்பதற்காக பாஷாங்குஷௌ விப்ரதீம் சாபம் பானம் அப்பி, அது மட்டும் இல்ல, அம்பாள் பிரசன்னவதனாம், அழகிய ஒரு சந்தோஷமான ஒரு முகம் இல்லையா. அப்படி ஒரு பிரசன்னமான முகத்தை பார்த்தாலே மனசுக்கு அந்த கதவை சார்ந்த அந்த காஞ்சிபுரத்துக்கு உண்டு அந்த அம்பாளை பார்த்துட்டு வந்தா அந்த மனசுல ஒரு சந்தோஷம். சின்ன முகமாக அந்த அம்பாள் இருக்கார், அந்த காட்சி கொடுக்கிறார். ஒரிஜினல் அம்பாள் எப்படி ஸ்ரீபுரத்துல காட்சி கொடுப்பார் இந்த நாளோடன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நம்ம அப்படி பார்த்தாதான் புரியும். அந்த பிரசன்னவதனாம் கௌசும்ப வஸ்திரான்விதாம், கௌசும்ப வஸ்திரம், அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி தட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அருணாருணம், சகப்போ சகப்பு, அதுல இந்த குசும்ப செடியினுடைய சாறு இதை போட்டுதான் பட்டாடைகள் தான் கொடுப்பாங்க. சேப்பாக இருக்கக்கூடிய குசும்ப சாரோட இருக்கக்கூடிய அந்த பட்டாடையை அணிந்தவள் கௌசும்ப வஸ்திர அன்பிதா, கௌசும்ப வஸ்திரம், சிவப்பு பட்டாடையை அணிந்தவளாக இருந்து கொண்டு தாம் துவாம், அப்படிப்பட்ட அவளை, தாம் அந்த துவாம் உன்னை, சந்திரகலாவதம் சமகுடாம், சந்திரகலையை, அஷ்டமி சந்திரனை தலையில வைத்து ஆபரணமாக, மகுடாம் சந்திரகலாவதம்சம், வதம்சம் அப்படின்னு சொன்ன சந்திரகலையை ஆபரணமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரீடத்தை, சந்திரகலையோட ஒரு கிரீடத்தை தலையில் அணிந்து கொண்டிருக்கிறார். சந்திரகலாவதம்சமகுடாம் சாருஸ்மிதாம், அழகிய புன்னகை, அந்த அம்பாளுடைய புன்னகை ரொம்ப அழகு. எல்லாரையும் மயக்கக்கூடிய அம்மாவுடைய அந்த அழகை பார்த்து மயங்காத குழந்தைகளே கிடையாது. எல்லா பக்தர்களும் வாத்சல்யத்தோட அந்த தாயை அணிகிறார். எந்த குறை இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லலாம்
அப்படின்னு எல்லாருக்கும் தாயாக உட்கார்ந்து அந்த அம்பாள் லலிதா பரமேஸ்வரியார்கள் இப்படியாக எப்படி இருக்கா, சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம்லாம் பிரகாசிக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்துக்கு நடுவுல பிரகாசமாக அமர்ந்திருக்கிறார். காலையில உதிக்கிற சூரியனை போல ஒளியோட 4 கைகள் பாசம், அங்குசம், வில்லு, அம்போட இருந்து பிரசன்ன முகத்தோட சிகப்பு நிற ஆடையோட சில கிரீடத்துல சந்திரகலையை அணியாக வைத்துக் கொண்டு அழகிய பின்சிலுக்கோட இருக்கக்கூடிய துவாம் இப்படிப்பட்ட துவாம் பாவையே உன்னை மனசால பாதிக்கிறேன். அது நினைக்கும் போதே சந்தோஷம், ஒரு மன திருப்தி இதெல்லாம் வந்து சேரும். அவனுடைய பாவனையினால மனசு சந்தோஷமா இருக்கும். இப்படி அந்த அம்பாலை நினைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சொன்னார். ஏனாங்கானலபானு மண்டல சதே ஸ்ரீசக்கரமத்தியே ஸ்திதாம் பாலாக்கத்யுதிபாசுராம் கரதலை பாஷாங்குஷௌ பிப்ளதி சாபம்பானமபி பிரசன்னவதனாம் கௌசும்பவஸ்திரான்விதாம் தாம் துவாம் சந்திரகலாவதம் சமகுடாம் சாருஸ்மிதாம் பாவையே. ஈசானாதிபதம் சிவைகபலகம் ரத்னாசனம் தே சுபம் பாத்யம் குங்குமபவந்தனாதி பரிதைः அர்க்யம் சரத்னாக்ஷதைः தத்தைராச்சமனீயகம் சுத்தைः ஆச்சமனீயகம் தவ ஜலைः பக்த்யா மயா கல்பிதம் காருண்யாமிருதவாரிதே ததகிலம் சந்துஷ்டயே கல்பதாம். பாலுடைய வீட்டுக்கு ஸ்ரீபுரத்துக்கு போனோம், சிம்மாசனத்தை பார்த்தோம், அது திவ்யமாக விரித்துக் கொண்டிருக்கக்கூடியவளை பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பண்ண வேண்டிய காரம் அவளுக்கு காலரமணம், ஆசனம் கொடுக்கணும், தகம் கொடுக்கணும், ஆச்சமணி மட்டும் பார்த்து ஒருத்தர் வந்தாருனாக்க அவருக்கு எல்லாம் பண்ணணும் இல்லையா. நம்ம மனசுல கொண்டு வந்து அந்த அம்பால பாசத்தோடையும் அங்குஷத்தோடையும் கரும்பு வில்லோடையும் மலர்களையோடையும் நம்ம உட்கார வச்சுட்டோம். நம்ம மனசுல உட்கார்ந்த உடனே பாத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு, அதுவும் எப்படிப்பட்ட மனசு, என்னென்னையும் அசட்டுகள்லாம் நினைக்கக்கூடிய இந்த மனசுல அம்பால உட்கார வச்சுட்டோம்ன்றதுனால இப்ப மனசனாலேயே அம்பாளுக்கு ஒரு பாக்கியம், ஆச்சமணியும் ஸ்நானம் அப்படியெல்லாம் செய்து வைக்கணும் அப்படின்னு. இது 3வது அக்ஷரம் என்ன பஞ்சதேசியில அப்படின்னா ஈகாரம். அந்த ஈகாரத்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நினைவுபடுத்த ஒரு ஸ்லோகம். ஈசானாதிபதம். அந்த அம்பாள் வீட்டிற்கால அவ எப்படி தெரியுமா, அவளுக்கு பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா ஆசனங்கள் இருக்கு. 4 கால் அவ உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்துக்கு 4 கால். அந்த கால்ல ஆக்னேயம், நிர்வதி, வாயவ்யம், ஈசான்யம்னு 4 பக்கமும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், ஈசானன் இவன் 4 பேரும் இதே காலா உட்கார்ந்து இந்த அம்பாளை தினந்தோறும் சேவித்து கொண்டே இருக்கும். இது பவாசக்தியாக அத்தியாசக்தியாக இருக்கும். சரி, பக்கத்துல இருந்து சேவிக்கணும்னு அதஸ்வாமாராஜ்யம் ஹரிஹரதிரதி அப்படின்னு சௌந்தர்ய லகரியில முதல் ஸ்லோகத்திலேயே சொன்னார் இல்லையா. இப்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் அந்த அம்பாளை சதா சர்வகாலமும் அங்க சீபுரத்துல ஆராதிக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக கட்டில் கால்களாகவே இருக்கும். அதுல அந்த கட்டில் 4 காலுக்கு மேல ஒரு பலகை, அதுதான் சதாசிவன் பலகை. அந்த சதாசிவன்ற பலகையில தான் அம்பாளானவள் உட்கார்ந்திருக்கார். ஈசானாதிபதம், ஈசானர் முதலியவைகளை காலாக உடையதாகவும், சிவைக பலகம் சதாசிவனை பலகையாக கொண்டதுமாக இருந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு ரத்னாசனத்துல அப்படி ரத்னாசனம் தே சுபம், அந்த ரத்னாசனத்துல அப்படி உனக்கு சுபமாக சோபனை உள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ரத்னாசனம் இருக்கு. சிவா சதாசிவன்ற பலகைக்கு மேல அப்படி அம்பாளானவன் கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கார் அந்த ரத்னாசனத்துல. அப்படி பண்ணும் பொழுது அவளுடைய கால அலம்பனம் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக அவர் என்ன பண்ணார், பாக்கியம் குங்குமம் வந்தனாதி பரிதைஹி
அக்யம் சரத்னாக்ஷதைஹி குங்கும சந்தனாதிபரிதைஹி குங்குமம் சந்தனம் முதலிய நிரம்பிய ஜலங்களால பரிதைஹி, இந்த ஜலங்கள்னா அது கூடின அந்த பாத்திரத்தை வச்சுட்டு பாத்தியம் அவளுக்கு கால அலங்கி விடுவோம். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், திரோதானம், அனுகிரகம்னு எப்பொழுதும் பிரகர்ஷேன பண்ணி கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார் அவள் இல்லையா. பஞ்சகிருத்திய பவாயனா அப்படின்னு அவளுக்கு நாம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். சாப்பாட்டை, அவ கொடுத்த தண்ணிய, அவ கொடுத்த அக்னிய, அவ கொடுத்த ஆகாசத்தை எல்லாத்தையும் நன்றியோட பண்ணணும்ன்றதுக்காக அந்த அம்பாளுடைய காலை அப்படியே வைப்போம் பாக்கியத்தினால. அதுக்கப்புறம் சரத்னாக்ஷதை, ரத்னங்களோட அத்ததைகளோட கூடி அவளுக்கு கையில ஆமா அஸ்தையோ அத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு, பாதையோஹோ பாத்தியம் சமர்ப்பயாமி, அஸ்தையோஹோ அத்தியம் சமர்ப்பயாமி உபச்சாரம் பண்றோம் இல்லையா. நிஜமாவே நீங்க அம்பாளை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படியே கையில ஜலத்தை அது எப்படி சுத்தைஹி ஜலைஹி அதை கொடுத்து தவ ஆச்சமணீஜகம் ஆத்துக்கு வந்துருக்கேன் வந்த உடனே உட்காருங்க சாப்பிடுறது. அப்புறமா தெருவா அவளுக்கு தண்ணி கொடுத்து உட்காருக்கு நம்ம சம்பிரதாயம். முதல்ல அப்படி ஆச்சமனம் பண்ணிட்டு இல்லையா, ஒரு அர்க்கிய பாத்திரம்னு ஒண்ணு இருக்கும், அதுல கால அலங்கு விடுவாங்க. பெரியவா வந்தாங்கன்னாக்க அர்க்கஞ்செட்டின்னு பேரு அந்த செட்டிக்கு, அர்க்கியம் விடுறதுக்காக இருக்கக்கூடிய செட்டி. அதுல அர்க்கியம் கொடுத்து பாத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா அவளுக்கு ஜலத்தை கொடுத்து ஆச்சமனம் பண்றோம். அதே மாதிரி அம்பாளுக்கு ஆச்சமனீயகம் பக்தியாமயா கல்பிதம் எல்லாம் எப்படி கொடுக்கணும், அந்த மனசுல அப்படி பக்தியோட இது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும். இது அந்த சாப்பாட்டுக்கு மாத்திரம் தந்ததுன்னா அந்த அக்னியை அம்பாள் கொடுத்தாங்க. அந்த அக்னியானது வேகத்துன்னா அந்த வாயுனுடைய வேகம்னா அந்த அம்பாள் கொடுத்துட்டா அந்த வாயுவானது. இதெல்லாம் பண்ணணும்னா அவகாசம் இருக்கணும், கொடுத்தது அப்படி சுத்தி ஆகாசம், வாயு, சலீலம், பூமி, விதவிதமான பொருள்கள் எல்லாம் பூமி அஞ்சத்தையும் கொடுத்த அந்த அம்பாளுக்கு நாம பிரதி உபகாரம் பண்ணக்கூடியதுதான் இந்த பாத்தியம், ஆச்சமனியம், ஔபச்சாரிக ஸ்தானம் எல்லாம். இப்படி இதெல்லாத்தையும் கல்பனம் பண்ணி ததகிலம் இது எல்லாத்தையும் மனசனாலதான் உடைய காசா பணமா நல்ல ரத்தனங்களோட இருக்கக்கூடிய அக்ஷதேதா அப்படி பண்ணி ஸ்நானத்தை அம்பாள் காலில் இட்டு இல்லையா அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணி சந்துஷ்டயே கல்பதாம் அம்பாளை திருப்திப்படுத்த வேண்டும். அம்பாளுடைய பிரீத்தியை எப்படியாவது அடைய வேண்டும் இந்த ஜென்மால. அப்பொழுதுதான் அடுத்த ஜென்மா என்பது ஒன்று இல்லாமல் என்னை காத்து அருள்வார். அதனாலதான் அவருக்கு ஸ்ரீமாதான் பேரு. எங்க அம்மா சாதாரண அம்மாக்கெல்லாம் சாப்பாடு போடுவா, இந்த ஜென்மா இருக்கணும். ஆனா என்னுடைய பிறப்பை தடுக்க முடியுமோ நம்ம சொந்த அம்மாக்களால? ஜெகதம்பாவால அது முடியும். அம்மாக்கு மேல ஒரு படி இருக்கிறதுனால்தான் அவருக்கு ஸ்ரீமாதா அப்படின்னு பேரு. இப்படிப்படக்கூடிய அந்த அம்பாள் எங்களுக்கு சந்தோஷம் அடைந்து எங்களுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கட்டும். கல்பதாம் அப்படின்னு ஈசானாதிபதம் சிவைக பலகம் ரத்னாசனம் தே சுபம் பாத்தியம் குங்கும சந்தனாதிபரிதை அர்க்யம் சரத்னாக்ஷதை சுத்தைராச்சமனீயகம் தவ ஜலைர் பத்யாமயா கல்பிதம் ஆருண்யாமிருதவாரிதே ஆருண்ய அமிர்த வாரிதே. கருணையாக இருக்கக்கூடிய அமிர்தத்தின் கடலாக உள்ள தேவியவா, அவளுடைய கருணை ஒரு கடல். எல்லா பக்தர்கள் கேட்கறது எல்லாம் கொடுக்கக்கூடிய கிருப்பையோட கொடுக்கக்கூடியவள். காருண்ய அமிர்த வாரிதே அகிலம் சந்துஷ்டிய பேர்பட்ட உனக்கு அகிலம் என்னுடைய எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரணடைகிறேன்பா. அது எல்லாத்தையும் உனக்கு சந்துஷ்டையே உன்னுடைய சந்தோகத்துக்காக கல்பிச்சு உனக்கு கொடுக்கிறேன். தாயே இதை ஏற்றுக்கொண்டு என்னை சிரேயஸ்கரமா ஆக்கிட்டு காருண்யாமிருதவாரிதே ததகிலம் சந்துஷ்டையே கல்பதாம் அப்படின்னு ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல அம்பாளுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறதாக கல்பனை பண்றாரு இல்லையா. அது ரொம்ப ருச்சிகரமா கல்பனை. இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி